இன்றைக்கு வந்து தங்கம் வந்து இப்போ யாழ்ப்பாணத்து பவுன் ஒரு பவுன் என்ன விலை? தங்க மோதிரம் இலவசமா 3 லட்சம் வரை தங்கம் ஏறலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? இலங்கையில் மாத்திரமன்றி உலகம் பூராகவும் தங்கத்தினுடைய விலை அப்படியே ஏறிக்கொண்டே செல்கிறது. இன்றைய தினம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்த நகைக்கடையில் நிற்கிறோம். தங்கத்தினுடைய விலை எவ்வளவு, தங்க கட்டி வாங்கலாமா இல்லையா, யாழ்ப்பாண பவுன்ஸ், சிங்கப்பூர் பவுன், கொழும்பு பவுன் என்ன விலையில போகிறது என்றுதான் இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லை, இந்த விலையிலையும் 3 தங்க மோதிரங்களை இந்த கடை உரிமையாளர் இலவசமா மக்களுக்கு வழங்குறாரு. அந்த காட்சியும் நீங்க பார்க்க போறீங்க. விஜய் யூடியூப் சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நியூ லலிதா நகை மாளிகை 185 கஸ்தூரியார் ரோட், யாழ்ப்பாணம், ராயா தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கோம். சரி வாங்க, அப்படியே முதலாவது தங்கத்தினுடைய விலை எவ்வளவு அந்த நிலவரங்களை நாங்கள் கேட்போம். அதுக்கு பிறகு 3 தங்க மோதிரங்களையும் அவர் கொடுக்க போறாரு, அதை பார்ப்போம். முதல்ல இந்த தங்க மோதிரத்தையும் நாங்கள் பார்க்க போறோம் இந்த காணொலியில். ஸோ காணொலி ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்க. இலவசமாக கொடுக்க போகின்ற அந்த தங்க மோதிரங்கள் இதுக்குள்ள தான் இருக்குது. காணொலி அப்படியே தொடருங்க. இந்த தங்க மோதிரத்தை நான் அப்படியே அழகாக காட்டுவேன். ஸோ அதற்கு முதல் தங்கத்தினுடைய விலைகள் அப்படியே ஏறுமுகமாக இருக்கா, இறங்கு முகமாக இருக்கா, நிலவரம் என்ன, அந்த நிலவரங்களை நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ வணக்கம். முதலாவது இப்போ முதல்ல நான் ஏற்கனவே ஒரு காணொலி எடுத்திருந்தேன். அன்று தங்கத்தின் நிலவரம் ஒரு 1,90,000 ஒரு 2 லட்சத்தில் அப்படி இருந்தது. இப்பொழுது என்ன விலையிலே போகிறது? அதாவது இப்போ இன்றைய திகதி வந்து 14ஆம் திகதி 2ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. என்ன விலை இன்றைக்கு வந்து தங்கம் வந்து இன்றைக்கு மட்டுமில்லை, வருடம் பிறந்த காலத்திலிருந்து 2025 தொடக்கத்திலிருந்தே தங்கம் வந்து விலை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கும் வந்து தங்கத்தின் விலையில வந்து ஒரு 1,500 ரூபா வரைக்கும் இன்றைக்கு கூடியிருக்கு. ஸோ தங்கம் விலை கூடிக்கொண்டே தான் இருக்குது, கூடிக்கொண்டே இருக்குது. ஸோ இப்போ 24 கேரட் சிங்கப்பூர் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு? 24 கேரட் தங்க கட்டியின் ஒரு இன்றைக்கு ஒரு 8 தங்க கட்டின விலையை சொல்ல போறீங்க முதலாவது. 24 கேரட் தங்க கட்டின விலை இன்றைக்கு வந்து 2,33,000 ஒரு பவுனுக்கான விலை. 24 கேரட் ஒரு செயினாக இருக்கலாம் அல்லது ஒரு நகையாக இருக்கலாம். என்ன விலை? தங்கம் வராது. என்ன 24 தங்கம் வராது. ஸோ அந்த கேள்வியை நான் தவறாக கேட்டுட்டேன். ஸோ 22 கேரட் தங்க நகை என்ன விலை? 22 கேரட் தங்க நகை வந்து இப்போ வந்து 2,18,000 2,35,38,000 வரைக்கும் போகுது. சில நகைகள் ஸ்பெஷலாக செய்யப்பட்ட நகைகள் 2,50,000 வரைக்கும் போகுது. 3 லட்சம் வரை தங்கம் ஏறலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? இப்பொழுது நாங்கள் அதை தங்கத்தின் விலையை பற்றி நாங்கள் உற்று நோக்கி கொண்டிருக்க வந்து இந்த அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகுல இருந்தே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து வேர்ல்ட் மார்க்கெட்டில் மாறிக்கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து தங்கம் தான் எல்லா இடத்துலையுமே வந்து முதலீடாக பாவிக்கிறாங்க. பல பெரிய பெரிய நாடுகள் வந்து தங்கத்தை தான் முதலீடாக பாவிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தங்கம் பெரிய லெவலில் மாற்றமாக மாறிக்கொண்டு வருது. கூடுதலாக நீங்கள் சொல்கிற மாதிரி 3 லட்சம் வந்தாலும் யோசிக்கிறதுக்கு இல்லை. ஸோ தங்கத்தை வந்து வேண்டி வைங்க. நல்ல பல காரியங்களுக்கு தங்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஸோ அவர் இலவசமாக இந்த விலையிலேயும் தங்கம் கொடுக்குறாரு. இப்போ யாழ்ப்பாணத்து பவுன் ஒரு பவுன் என்ன விலை? யாழ்ப்பாணத்து பவுன்ன்ற சொல்லுவது 22 கேரட்டில் நாங்கள் இங்கே செய்கிற தாலி கொடிகள் அதுகளுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா தங்க விலை ப்ளஸ் கூலி சேதாரம் போடுவோம். ஸோ இன்றைக்கு வந்து 22 கேரட் தங்கத்தின் விலை வந்து நார்மலாக 2,13,500 ரூபா. இன்றைக்கு 22 கேரட் தங்கத்தின் விலை. இது ப்ளஸ் நீங்கள் என்ன பொருள் செய்ய போகிறீங்க? கல்யாண மோதிரம் செய்ய போகிறீங்களா, தாலிக்கொடி செய்ய போகிறீங்களா, இல்லை எழுத்து மோதிரம் அதுகள் அப்படியான வித்தியாசமான டிசைன்கள் செய்யக்க இதோட கூலி சேதாரம் ஒரு அடிஷ்னலாக ஒரு 15,000 30,000 வரைக்கும் இந்த தங்க விலை ப்ளஸ் 2,13,500 ப்ளஸ் 15,000 30,000 அதோட கூடுதலாக யாழ்ப்பாணத்து பவுன். கொழும்பு பவுன் ஒன்று இருக்காமே, அது என்ன விலை போகிறது? அது கொழும்பு பவுன் சொல்றது வந்து கொழும்புல வந்து நிறைய ஃபேக்ட்ரிகள் இருக்கு. இங்கே வந்து பெரிய லெவலில் ஃபேக்ட்ரிகள் இல்லை. கொழும்புல வந்து நிறைய ஃபேக்ட்ரிகள் இருக்கிறதுனால கொழும்புல வச்சு செய்யப்படுற பொருளை வந்து அந்த கொழும்புல செய்கிற பொருள்னு சொல்றது. ஸோ அது யாழ்ப்பாணத்தில் செய்கிறத விட அந்த கொழும்புல செய்கிற இது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்குமே. அங்கே நிறைய வகையான மெஷினரிஸ் இருக்குது. ஸோ அது வந்து அதுவும் ஒரு 22 கேரட்டில் கொழும்புல அதே வந்து அந்த மிஷின் வந்து சிங்கப்பூரில் செய்கிற அதே மிஷினை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு செய்யணும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் அதில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது என்ன விலை போகிறது 22 கேரட்? அது 22 கேரட் வந்து ஒரு 2,15,000 2,20,000 ரூபாய்க்குள்ள வருது.
ஓகே மக்களே, இப்போ வந்து நாங்கள் விலைகளை வந்து கேட்டுட்டோம். ஸோ யாழ்ப்பாணத்து பவுன் நான் வந்து போன முறை காலையில் வந்து கேட்கல 1,95,000 இருந்ததுன்னு நினைக்கிறேன். 95, 98 இருந்தது. ஆனால் இப்போ நான் இந்த மாதம் தை மாதம் தான் இவர் ஒரு காணொலி எடுத்து நான் அண்ணாவை இந்த மாதத்தில் வந்து யாழ்ப்பாணத்து பவுன் 2,13,500 22 கேரட். இப்போ இவர் கூடிக்கொண்டே போகிறது, தங்கத்தினுடைய விலை கூடிக்கொண்டே போகிறது. $100 பெறுமதி அன்னளவாக 294 ரூபா இன்றைய தினம் இருக்கிறது. அது ஏறுது இறங்குது, அது அமெரிக்கன் டாலர், அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் நகையினுடைய விலை கூடிக்கொண்டே. ஸோ மக்களே நகையை வாங்குங்க. ஸோ இந்த தங்கத்தினுடைய இந்த விலையிலையும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பிரபல நகைக்கடை உரிமையாளர் பல பாரம்பரிய மிக்க இந்த நகைக்கடை ஸோ இந்த தங்க 3 மோதிரங்களை வந்து இலவசமாக வந்து மக்களுக்கு இன்றைக்கி வழங்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இந்த தங்க மோதிரம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு பிறகு இங்கே வந்துருக்கிற மக்களோட அந்த தங்க மோதிரத்தை இலவசமாக வழங்குற காட்சியை வந்து நாங்கள் பார்ப்போம். தங்கத்தினுடைய விலையிலும் இந்த தங்கம் எல்லாம் இப்போ சரியான விலை. ஸோ இன்றைய தினம் 1978 ஆரம்பிக்கப்பட்ட நியூ லலிதா நகை மாளிகை கிட்டத்தட்ட 2025 இருக்கிறோம். 47 வருடங்களை கடந்திருக்கிறது. பாரம்பரியமாக நகை விற்கின்ற உரிமையாளர்கள் குலுக்கல் முறையில் கொடுக்க போகின்ற தங்க மோதிரங்கள் 3 மோதிரங்களை வந்து கடை உரிமையாளர் இப்போ வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஸோ அந்த 3 மோதிரங்களை வந்து இதுதான் பாருங்க, அப்படியே ஜொலிக்குது. நல்ல பெண்களுக்கு ஏற்ற ஒரு மோதிரம். இது ஒரு மோதிரம். நான் அடுத்ததை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து அடுத்த மோதிரம். ஸோ இந்த மோதிரத்தை பாருங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. இது ஒரு போய் போடக்கூடிய ஒரு மோதிரம் தான். போயும் போடலாம், கேளும் போடலாம் என்று உரிமையாளர் சொன்னார். பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. நல்ல கிட்டவா உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த மோதிரம், 3வது மோதிரம் இதுதான். ஸோ யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதோ தெரியலை. பட் இந்த மோதிரத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது ஒரு பெண்களுக்கு ஏற்ற ஒரு மோதிரம். பார்க்கவே இப்படி அழகாக இருக்கு. ஸோ இந்த 3 மோதிரங்கள் இன்றைய தினம் குலுக்கல் முறையில் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த நகை விலையிலையும் இப்படி மோதிரம் கொடுக்குறாங்க. முதல்ல அதுக்கு வந்து இந்த நகைக்கடை உரிமையாளருக்கு வாழ்த்துக்கள். சரி, இது யாருக்கு விழப்போகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். குலுக்கல் முறையில் மோதிரம் போடுவதற்கு வந்து தயாராகி கொண்டிருக்கணும். எல்லாருமே வந்து பரபரப்பாக வந்து தயாராகி கொண்டிருக்கணும். சில மக்களும் வந்து வந்திருக்கிறாங்க, யாருக்கு மோதிரம் விழப்போகுது அப்படின்னு சொல்லி சில மக்களும் வந்து ஆவலாக பார்த்து கொண்டிருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் அப்படியே கடைக்கு நடுவில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கி வந்து காதலர் தினம் என்பதால் வந்து கடை வந்து அழகாக வந்து அப்படியே அலங்கரித்து வச்சிருக்கணும். பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து குலுக்கல் முறையில் தங்கத்தை வந்து கொடுக்குறாங்க, அதுவும் இலவசமாக. உண்மையிலேயே அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது யாருக்குன்னு தெரியலை. இப்போ வந்து நாங்கள் அவர்கிட்ட வந்து கேள்விகள் கேட்கலாம். வணக்கம். 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 காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இவங்க செய்கிறது வந்து இந்த காதலர் தினம் என்றதால இந்த இந்த இலவசமாக தங்கம் வழங்குறத வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முதல் நீங்கள் அவரோட நான் நேர்காணலில் வந்து இந்த தங்கத்தினுடைய விலைகள் என்ன, நிலவரம் என்னென்னலாம் பார்த்துட்டு தான் இந்த காணொலிக்கு வாரீங்க. சரி, இப்போ வந்து எவ்வளோ பேர் இதில் இருக்கிறாங்க? இது வந்து கடந்த 3ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு February 14 வரைக்கும் எங்கள்கிட்ட நகை வாங்கின வாடிக்கையாளர் அவ்வளோ பேர்கிட்ட சிட்டேன்ற நம்பரையும் அவங்களோட டீட்டெயிலையும் போட்டு இந்த குழுக்களை நாங்கள் செய்கிறோம். இது வந்து கட்டாயமாக நம்பத்தக்கனதாக இருக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் நேரலையில் காட்டுற மாதிரி நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் சில பேர் நாங்கள் செய்கிறோமா இல்லை சும்மா விளம்பரத்துக்காண்டி போடணுமான்னு ஒரு யோசனை ஒன்று இருக்கும். அதனால் நாங்கள் லைவாக எங்களோட வாடிக்கையாளர் முன்னிலையில் நாங்கள் இதை செய்து கொண்டு ஃபோன் நம்பர் சரியில்லை, ஒரு பேர் எழுதி வச்சுக்கணுமான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இப்போ இலவசமாக கொடுக்கைகளை வந்து பேர்களை சில பேர் வந்து கீழே வந்து இப்போ கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. போன முறையும் நான் காணொலி எடுத்திருந்தேன் இவரை. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து வேறு வேறு பேர் தான். சரியா, டெலிஃபோன் நம்பரை வந்து காட்டக்கூடாது மறைச்சி வந்து நான் சொல்லுறேன். சரி, இப்போ நியூ லலிதா நகை மாளிகை தங்கம் 3 தங்க மோதிரங்கள், 2 பெண்களுக்கானது, 1 ஆண்களுக்கானது. சரி, இப்போ இது வந்து இப்போ எத்தனையாம் தேதியிலேருந்து எத்தனையாம் தேதி வரைக்கும் நீங்கள் இதை திட்டமிட்டீங்க? 3ஆம் தேதி முதல் February 14 இந்த வரைக்கும். ரைட், காதலர் தினம் அன்றைக்கு காதலர்களுக்காக ஒரு பரிசில். சரி, வாங்க அப்படியே குழுக்கலாம். ஸோ மக்கள் எல்லாரும் நாங்கள் அப்படியே முன்னுக்கு அழைப்போம். நியூ லலிதா நகை மாளிகைக்குள்ளே அப்படியே நாங்கள் போவோம். இப்போ வந்து இலவசமாக வந்து நகையை மக்கள் எல்லாம் வந்து அவளை முன்னால் நிற்கிறாங்க. ஓகே, ரெடியா? யா. சரி,
இப்போ இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படியே உங்களுக்கு கடையை காட்டி அப்படியே உள்ளே வந்துட்டேன். ஸோ எடுங்க இல்லை வாங்க தம்பி, தம்பி வாங்க, இதில் ஒன்று எடுங்க தம்பி. ஒரு பேர் எடுங்க. யாருக்கு அந்த தங்க மோதிரம் கிடைக்க போகுது? குட்டி தம்பி. குட்டி தம்பி எடுத்த பேரில் ஒரு ஆளுக்கு இலவசமாக தங்க மோதிரம் வந்து கிடைக்குது. ஒரு நம்பரை மட்டும் மறைங்க. கோவண்ணா குகதாசன். கோவண்ணா குகதாசன். பில் நம்பர் 1119. 1119. இந்த இலக்கத்தில் இருக்கிறவருக்கு எந்த மோதிரம் கொடுக்க போறீங்க? இந்த இலக்கத்துக்கு ஏதாவது உண்டு. ஃபர்ஸ்ட் செலெக்ஷன், அப்போ பெரிய செலெக்ஷன். ஓகே, நாங்கள் இதை வந்து அவருக்கு குகதாசனுக்கு வந்து கொடுப்போம். ஸோ அவருக்கு கிடைச்ச தங்க மோதிரம் இதுதான். இன்னொரு தம்பியை வச்சு நாங்கள் இன்னொரு மோதிரம் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, பந்தெல்லாம் பறக்குது. ஓகே, எடுத்துட்டாரா? சரி, மிக்ஸ் பண்ணியாச்சு. வெரி குட். யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து யாருக்கு கிடைச்சிருக்குன்றால், ஓகே, இந்த காலத்தில் மோதிரம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பாப்போம். கே திவ்ய பிரகாஷ். பில் நம்பர் 1204. பில் நம்பர் 1204 திவ்ய பிரகாஷ். வாங்க, திவ்ய பிரகாஷுக்கு நாங்கள் எந்த மோதிரம் கொடுக்க போகிறோம்? இதில் பில் நம்பர் எந்த இடம்னு பார்த்து. ஸோ இதில் போஸ்ட் நாங்கள் இதை கொடுப்போம். இதை கொடுப்போம். ஆமாம், ஓகே. இது வந்து திவ்ய பிரகாஷுக்கு வந்து இன்னைக்கு வழங்கி இருக்கிறோம் நியூலலிதா நகை மாளிகை. அதாவது இலவசமாக ஒரு மோதிரம் அவருக்கு கிஃப்டாக கிடைக்குது. திவ்ய பிரகாஷ் கிளஞ்சிலேருந்து வந்திருக்கிறார். மற்றது நல்லூர் குகதாஸ். நல்லூர்ல குகதாஸ். ஓ, பாத்தீங்கன்னா நல்லூர் காணொலிகள் நிறைய பேர் பார்ப்போம். இப்போ நல்லூரை சேர்ந்த ஒருத்தருக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. மூன்றாவது பாப்போமா? இந்த மூன்றாவது தங்க மோதிரம் இலவசமா யாருக்கு கிடைக்க போறது பார்க்கலாம். ஜென்சி என்ற வாக்கு 1101 அவங்களுக்கு வந்து நாவாந்துறையை சேர்ந்த ஜென்சி. ஓகே, பாருங்க மக்களே, அழகான மோதிரம் எல்லாம் காட்டிட்டு முதலே. ஸோ 3 பேருக்கும் வந்து இலவசம். ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. நன்றி. வந்திருந்த மக்களுக்கு நன்றி. இலவசமாக வந்து மோதிரத்தை வந்து அள்ளி கொடுத்துருக்கிறாரு எங்களுடைய நியூ லலிதா நகை மாளிகை உரிமையாளர். இந்த காணொளி பார்த்துருப்பீங்க. உண்மையில நியூ லலிதா நகை மாளிகை எப்படி வாரான்னு நீங்களே சொல்லுங்க. நியூ லலிதாவுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே தேட தேவையில்லை. எங்களோட ராஜா தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. பழைய பின்ஷ தியேட்டருக்கு நேராக முன்னுக்கு இருக்குது. நீங்கள் ஒன்றும் தேடாமல் உடனே வரலாம். இந்த ஸ்டான்லி ரோட் மற்றும் கஸ்தூரியா ரோட் சந்தில இருந்து பார்த்தீங்கன்னாவே எங்களோட நியூ லலிதா நகை மாளிகை 1978ஆம் ஆண்டு முதல் மக்களின் நன்மதிப்பை பெற்ற நியூ லலிதா நகை மாளிகை உங்களுடைய ராயா தியேட்டருக்கு அருகாமையில். கண்டிப்பாக வாங்க. இப்படி வாங்கினீங்கன்னு சொன்னால் இப்படி குழுக்கள் முறையில் நீங்களும் வந்து தெரிவு செய்யப்படுவீங்க. ஸோ குறிப்பிட்ட நாளுக்குள்ளே, எத்தனை நாளுக்குள்ளே வாங்கினாங்களுக்கு இந்த குழுக்கள் குழுக்கிறீங்க? 1 வீக்குள்ளே வாங்கினா, அதாவது ஒரு கிழமைக்குள்ளே இங்கே தங்க நகை வாங்கினவர்களுக்கு அதிலே அவ்வளவு பேரிட்ட பேரையும் போட்டு அப்படியே குலுக்கி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த நகையினுடைய பெறுமதிகள் வந்து எங்களால் சொல்ல முடியலாமல் இருக்குது. ஏனென்று சொன்னால் பெறுமதிகள் வந்து இப்போ கூடிக்கொண்டு போகுது. ஏற்கனவே வேறு இதுக்கு முதல் காணொலியில் சொல்லியிருப்பாரு தங்கத்தின் நிலவரம் என்ன, இவ்வளவு பெறுமதி. நான் ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஒரு காணொலி போட்டிருந்தேன். அன்றையிலிருந்து தங்கம் ஏறுமாமா தான் இருக்குது. ஸோ மக்களே, அதனால் வந்து நான் பெறுமதியை சொல்லலை. நல்ல பாக்ஸுக்குள்ளே வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு அருமையான கடை. மறக்காமல் ராயா தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. வாங்க, நகைகளை வாங்க. தேங்க்யூ. அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்க என்று உங்களை மாறிட்டோம். நன்றி அவர்களே.